உங்களை பாவர்ட்டியில் புவராகவே வைத்திருக்கக்கூடிய 5 இம்பார்ட்டன்ட் ஹேபிட்ஸ் அதுதான் இன்றைக்குள்ள வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி வெல்த் ஷோ. ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி. இந்த 5 இம்பார்ட்டன்ட் ஹேபிட்ஸில் இருந்து உங்களுக்கு அதை உடைத்து வெளிவர முடிஞ்சால் ரிச் கிளாஸுக்கு உங்களால் மூவ் பண்ண முடியும். 5 ஹேபிட்ஸ் 5 ஸ்டெப்ஸ் மாதிரி, இல்லைன்னா 5 ஸ்டேஜஸ் மாதிரி. இந்த 5 ஸ்டேஜஸில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு வீடியோ பார்த்து முடித்த பிறகு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். அதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹேபிட் பாவர்ட்டி திங்கிங். திங்கிங் இஸ் எ மேஜர் ஆஸ்பெக்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் திங்கிங் நம்மளோட லைஃப்பை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு. பாவர்ட்டி திங்கிங்கில் யூஸ்வலி 3 காரியங்கள் வரும். புவர் பீப்புள், இல்லைன்னா பாவர்ட்டி திங்கிங் உள்ளவங்க ரிச் பீப்புளை எப்படி நினைக்கிறாங்க, பணத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க. யூஸ்வலி அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, ரிச் பீப்புள் எல்லாருமே மோசமானவங்க. தேர் இஸ் நம்பர் 1. 2வது, பணம் ரொம்ப ஈவிலானது, பணம் தீமையானது. தேர் இஸ் செகண்ட் திங்கிங். 3வது திங்கிங், பணத்தை மோசமான வழியில் தான் ஏர்ன் பண்ண முடியும். பணக்காரன் ஆகணும்னா ஏதோ சீட்டிங் பண்ணி தான், மோசமான காரியங்கள் பண்ணி தான் ரிச் பர்சன் ஆக முடியும். ஸோ இந்த 3 திங்கிங், இதுதான் பாவர்ட்டி திங்கிங். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆக்சுவலி இது 5 ஹேபிட்ஸாக இருந்தாலும் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஹேபிட் அதை ஓவர் கம் பண்ணவங்களுக்கு தான் செகண்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். அப்படி இது 5 ஸ்டேஜஸாக இருக்கும். இந்த 5 ஸ்டேஜையும் தாண்டினவங்க தான் இந்த புவர் கிளாஸ்லேருந்து விடுபட்டு ரிச் கிளாஸுக்கு மூவ் ஆக முடியும். ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே இதுதான். ஆக்சுவலி பணக்காரங்க மோசமானவங்க, பணம் தீமையானது, பணத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை, பணம் தீமைக்கு தான் உதவும். இந்த திங்கிங், இந்த மென்டாலிட்டியை பிரேக் பண்ணி வெளியே வந்தால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இந்த லெவல்லே இருந்தால் ஆக்சுவலி இந்த பாவர்ட்டி திங்கிங்கில் இருக்கவங்க எந்த காலத்துலேயுமே ரிச் ஆகவே முடியாது, புவர் கிளாஸ்லேருந்து வெளியே வரவே முடியாது. ஏன்னா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ரிச் கிளாஸுக்கு போகணுன்னு ஒரு விஷன் இருக்காது. தட் இஸ் நம்பர் 1. அப்படி போகிறதுக்கான எந்த எஃபர்ட்டுமே அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதை விரும்பலை. ரிச் கிளாஸை, ரிச் பீப்புளை அவங்க வெறுக்கிறாங்க. நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி அவங்க பணத்தை வெறுக்கிறாங்க. அதனால் அந்த பணம் எப்போவுமே அவங்கள நோக்கி வராது. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, அவங்க அதனால் அந்த பாவர்ட்டி என்னுள்ள கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்க. பூராக இருப்பதில் அவங்க கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே, எவ்வளோ பெயின் கஷ்டங்கள் அதில் இருந்தாலும் அவங்க ஒரு விதத்தில் அதை என்ஜாய் பண்ணுறாங்க. அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். இது ஒரு நெகட்டிவ் ப்ரோக்ராமிங். இதை உடைச்சி அவங்க வெளியே வரலைன்னா தேட்ஸ் இட். அவங்க அந்த கிளாஸுக்குள்ளாலே இருந்து அந்த கிளாஸ்லே வாழ்ந்து அந்த கிளாஸ்லே மறைந்தும் போவார்கள். செகண்ட் ஹேபிட் லேசினஸ் அண்ட் டைம் கில்லிங். லேசினஸாக இருப்பது, சோம்பேறித்தனமாக இருப்பது, டைமை கில் பண்ணுவது. ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை தாண்டி மக்கள் வராங்க, ஓகே, அவங்க புவர் கிளாஸில் கம்ஃபர்டபுளாக இல்லை, அவங்களுக்கு பாவர்ட்டி திங்கிங் இல்லை, அவங்க பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், இதிலேருந்து விடுபடணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒரு டிசைர் இருக்குது. ஆனாலும் அவங்களுக்கு ரீச் ஆக முடியலன்னா அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜில் மாட்டியிருக்காங்க. அது என்ன நெக்ஸ்ட் ஸ்டேஜ்? அவங்க லேசியாக இருக்காங்க, டைமை கில் பண்ணுறாங்க. நான் இதுக்கு முன்னாலேயும் சொல்லியிருக்கேன், டைம் இஸ் மணி. நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய டைம் எப்போவுமே திரும்ப வராது. நம்ம ஒவ்வொரு செகண்டும் நம்ம வாழ்க்கை முடிவை நோக்கி ஒவ்வொரு செகண்டும் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வாழ்க்கை லென்த் ஆஃப் லைஃப்பில் ஒவ்வொரு செகண்டும் குறைஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலி வி ஆர் லூசிங். அந்த டைமில் எடுக்கக்கூடிய எஃபர்ட் நம்ம இன்னும் எடுக்க முடியாது. ஸோ தேட் இஸ் வை டைமும் வெல்த்தும், டைமும் ஆரோக்கியமும், டைமும் மணியும் எல்லாமே இன்டர்கனெக்டட். டைமை லூஸ் பண்ணோன்னா, ஒரு 10 வருஷத்தை விட்டுட்டோம்னா 10 வருஷத்தோட ஒர்க்கை, ப்ரொடக்டிவிட்டியை
நம்ம லூஸ் பண்ணுறோம். அந்த ப்ரொடக்டிவிட்டிக்கு வரக்கூடிய மணியை, வெல்த்தை நம்ம லூஸ் பண்ணுறோம். ஸோ வெல்தி ஆகணும்னு விரும்பினாலும் அந்த அந்த ரியலைசேஷன், அந்த விஷ், அந்த ஆஸ்பிரேஷன் எல்லாமே இருந்தாலும் அவங்க லேசியாக இருக்காங்க. லேசினஸில் 2-3 வெரைட்டி உண்டு ஆக்சுவலி. சும்மா சோம்பல், ஒர்க் பண்ண ரெடி இல்லை. ஓகே, அவங்களுக்கு ரிச் ஆகணும், டே ட்ரீம் பண்ணுறாங்க, அதுக்கான ஒரு வேல்யூவும் கொடுக்க அவங்க தயாரில்லை. அதுக்கான ஒர்க்கை, அதுக்கான எஃபர்ட்டை, அதுக்கான ப்ராடக்டை, அதுக்கான சர்வீஸை ஏதோ ஒன்று கொடுத்தா தான் நமக்கு பணம் வரும். பணத்துக்கு ஈக்குவலண்டாக நம்ம ஏதோ ஒரு எஃபர்ட் போடணும். நம்ம இன்டெலிஜென்ஸ், நம்ம பிளானிங், நம்ம மேனேஜ்மெண்ட், நம்ம ஒர்க், வாட் எவர் இட் மே பி. இல்லைன்னா நம்ம பணம். ஓகே, ஒன்றுமே சும்மா கிடைக்காது. ஸோ அது கொடுக்க அவங்க தயாரில்லை, ஒர்க் பண்ண ரெடி இல்லை. சோம்பேறிகள், சோம்பல், ஒன்லி டே ட்ரீமிங். ஓகே, நிறைய பேர் நீங்கள் இப்படி பார்க்கலாம். ஆக்சுவலி நிறைய ஆசைகள் இருக்கும். எனக்கு அது பண்ணணும், இது பண்ணணும், நான் அப்படி பண்ணுவேன், பெரிய பிஸ்னஸ் கட்டுவேன். ஆனால் ஒரு கல்லை கூட நகர்த்தி வைக்க மாட்டாங்க. சோம்பேறியாகவே இருப்பாங்க. சும்மா சோம்பேறியாக காலத்தை கழிப்பாங்க ஒரு குரூப். இல்லைன்னா சோஷியல் மீடியா, டிவி, என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளஷருக்கான தண்ணி அடிப்பது, ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட டைமை கில் பண்ணுவது, கிளப்புக்கு போகுது. அதில் பணமும் விரையாகும், டைமும் விரையாகும். ஓகே, ப்ரொடக்டிவிட்டியும் இருக்காது. ஆக்சுவலி நெகட்டிவ் ப்ரொடக்டிவிட்டி. அது உங்களுக்கு பேட் ஹெல்த்தையும், இல் ஹெல்த்தையும், பல ப்ராப்ளம்ஸையும் தான் கொண்டு வந்து தரும். ஓகே, ஸோ லேசினஸ் அண்ட் டைம் கில்லிங் பல விதங்களில் இந்த ஸ்டேஜில் மாட்டினவங்களும் இதில் இருந்து மாறாத வரைக்கும் அவங்களால வெல்த்தி ஆகவே முடியாது. ஓகே, அவங்க செகண்ட் ஸ்டேஜில், செகண்ட் ஹேபிட்டில் ஸ்டக் ஆகிருக்காங்க. ஸோ இனி நெக்ஸ்ட் ஹேபிட் என்ன? தேர்ட் ஹேபிட், ப்ரொகாஸ்டினேஷன். இது ஒரு ட்ராப், இது ஒரு பெரிய ட்ராப். இது வேற ஒரு குரூப். ஆக்சுவலி இந்த ரெண்டுலேயும் தப்பி வந்தவங்க தான் இதில் மாட்டுவாங்க. ஆக்சுவலி இந்த ரெண்டுலேயும் தப்பி வந்த ஒரு குரூப் இதில் மாட்டோம். ஓகே, அவங்களுக்கு பாவர்ட்டி திங்கிங் இல்லை, அவங்களுக்கு ரிச் ஆகணும், ஃப்ளரிஷ் ஆகணும், ஆஸ்பிரேஷன் இருக்குது. அவங்க ஒர்க் பண்ணவும் ரெடி. ஆக்சுவலி அவங்க ஒர்க் பண்ண எல்லாம் மடி கிடையாது. அவங்க என்ன வேணாலும் செய்யறதுக்குள்ள உற்சாகம் அவங்கக்கிட்ட உண்டு, மடி கிடையாது. அப்போ என்ன நடக்குது? தேர்ட் ஸ்டேஜ், ப்ரொகாஸ்டினேஷன். அவங்ககிட்ட 2 காரியம் இருக்குது. டவுட் இருக்குது, ஃபியர் இருக்குது. ஓகே, கடல் தண்ணியில் சின்ன பிள்ளைய கால் வைக்க மாதிரி, வைக்கலாமா வைக்கக்கூடாதா, எப்போ வைக்கலாம்? ஓகே, நல்ல காலநிலைக்காகவும் நல்ல சீசனுக்காகவும் காத்திருப்பாங்க. நான் ஒரு பிஸ்னஸ் தோணணும். சிலவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஆக்சுவலி நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் தோங்கணும். 10 வருஷம் தாண்டி கேட்டால் அப்பவும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, எனக்கு ஒரு எப்படியாவது ஒரு பிஸ்னஸ் தோங்கணும். 20 வருஷம் தாண்டி கேட்டால் அப்பவும் சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒரு பிஸ்னஸ் தோங்கணும். இதுவரைக்கும் அது செட் ஆகலை. என்னென்னு கேட்டால் சொல்லுவாங்க, இதுவரைக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ் எனக்கு கிடைக்கல, இல்லைன்னா இதுவரைக்கும் அதுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ரெடி ஆகலை, இல்லைன்னா இதுவரைக்கும் எனக்கு மைண்டு அதுக்கு செட் ஆகலை, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைன்னா இப்போது இதுவரைக்கும் அதுக்கான டைம் வரல, பிஸ்னஸ்க்கான ஒரு அட்மாஸ்ஃபியர் இங்கே கிடையாது. இவங்க 20 வருஷத்துக்கு முன்னால் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே 20 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் அதே பேட்சில் உள்ள ஒரு ஆள் பிஸ்னஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு லீடிங் பிஸ்னஸ் பர்சனாக இருப்பாங்க. ஒருவேளை அங்கே உங்கள் 4-5 தடவை ஃபெயிலாக இருக்கும். தேட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஓகே, ஆனால் இவங்க தொடங்கியே இருக்க மாட்டாங்க. ப்ரொகாஸ்டினேஷன், டிசிஷனை ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவது, அதுக்கு 2-3 ரீசன்ஸ். பயம் ஒன்று. ஓகே, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய கொஸ்டின்ஸ் வரும். டிசிஷன் மேக்கிங்கில் போராக இருப்பாங்க. ஓகே, வாழ்க்கையில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆக்சுவலி என்னைக்காவது ஒரு பிஸ்னஸ் நான் துவங்குவேன். சில டைமில் உடனே துவங்கியாச்சு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஓகே, அவங்க நிறைய ப்ராஜெக்ட் போடுவாங்க, நிறைய ட்ரீம் பண்ணுவாங்க, அவங்க ஒர்க் பண்ணவும் ரெடி. ஆனால் பயம், இல்லைன்னா டவுட். ஆக்சுவலி ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அது ஃபெயிலியரோ சக்ஸஸோ, அதுதான் ஒரு லேர்னிங் ப்ராசஸ்.
அதுதான் அவங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்னுள்ளதை அவங்க திங்க் பண்ணுவதில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணவங்க எல்லாம் ஆல்ரெடி முதல்ல எடுப்பிலே சக்ஸஸ் தான் அடைஞ்சாங்க. அதுபோல் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும்போது தான் அதோட டைமும் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனும் லோனும் எல்லாம் ரைப்பாக வரும்போது தான் நம்ம பண்ணணும். ஓகே, நம்ம சமையல் எல்லாம் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது ஒரு மசாலாவை போடும். லைஃப்பில் அப்படி இருக்காது எப்போவுமே. ஓகே, எப்பவும் தடைகள் வந்துட்டுருக்கும். அதாவது பைபிளில் ஒரு வசனம் உண்டு, விதைக்கிற காலத்தில் விதைக்கணும், விதைக்கிற காலத்தில் விதைச்சாதான் அறுக்கக்கூடிய காலத்தில் ரீப் பண்ணக்கூடிய காலத்தில் அறுக்க முடியும், பலன் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வசனம் உண்டு, கண்ணீரோடு விதைக்கிறவன் கஷ்டப்பட்டு விதைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏர்லி மார்னிங் போகணும், அங்கே மழை இருக்கும், பனி இருக்கும், சேர்லையும் சகதியிலையும் கிடந்து உருளணும். ஓகே, அப்போது விதைக்கிறது கஷ்டம். கண்ணீரோடு விதைக்கிறவன், அந்த ஞாற்று கட்டைகளை எல்லாம் சுமந்து கஷ்டப்பட்டு போய் விதைக்கிறவன் ஒரு 10 மாதம் தாண்டி கம்பீரத்தோட ஹாப்பியாக அறுத்து கொய்து தானிய மூட்டைகளோட வருவான். சோம்பேறியாக இருக்கவன் அதை பார்த்துட்டு இருப்பான். ஓகே, சோம்பேறியாக இருக்கவனோ பயப்பட்டு இருக்கவனோ பைபிளில் கரெக்டாக வர இந்த வசனம் ஆக்சுவலி. ஓகே, பயப்பட்டு இருப்பாங்க சிலவங்க. இந்த சீசனில் மழை வருது, என்னோடய விதைகள் எல்லாம் அழிந்து போகும். அடுத்த சீசனில் காற்று வருது, விதைகள் எல்லாம் காற்று கொண்டு போகும். ஓகே, ஸோ தேர் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் மெனி பீப்புள், ப்ரொகாஸ்டினேஷன். ஸோ இதில் இருந்து ஓவர் கம் பண்ணணும். ஏதோ ஒன்று நீங்கள் செய்ய நினைக்கிறீங்களா, அதை இன்னைக்கே செய்யுங்க. ஓகே, ஒரு பிஸ்னஸ் பண்ண நினச்ச உடனே இன்றைக்கே போய் பில்டிங் வாடகைக்கு எடுத்து அங்கே பிஸ்னஸ் பண்ணணும்னு இல்லை. இன்றைக்கே அதுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகட்டும், அதுக்கான பிளானிங், எந்த பிஸ்னஸ் எங்கே எப்படி. ஸோ கோ ஹெட். ஓகே, ஸோ இனி 4வது ஹேபிட், ஆக்சுவலி நெகட்டிவ் ஹேபிட், உங்களை போர்லே வச்சுருக்கக்கூடிய ஹேபிட். இது யாருக்கு யூஸ்வலி சம்பவிக்கும்னா, இந்த 3ஐயும் தாண்டி வரவங்களுக்கு தான் சம்பவிக்கும். ஃபர்ஸ்ட் 3rd ஸ்டேஜுக்கு வராங்க, அங்கே ஸ்டக் ஆகுறாங்க. ஓகே, சிலவங்க ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறாங்க டவுட்னால, ஃபியர்னால. ஓகே, சிலவங்க அதையும் தாண்டி வராங்க, எஃபர்ட் எடுக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா எம்ப்ளாயியாக இருக்காங்க, அவங்களுக்கு இன்கம் வருது. இங்கே ஒரு தப்பு நடக்குது. இன்கம் வருது, ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய இன்கம் வருது, ஓரளவுக்கு வருது ஏதோ. ஆனால் அவங்க வாழ்க்கை தரம் ஊதாரித்தனமாக இருக்குது. இதுதான் அந்த பாயிண்ட். தே லிவ் above their மீன்ஸ். அவங்க மீன்ஸுக்கு மேலே அவங்க வாழ்கிறாங்க. வரவு 8 செலவு 10 சொன்ன மாதிரி ஒரு சினிமா உண்டு ஆக்சுவலி. எவ்வளவு வருதோ அதுக்கு மேலே வாழ்வது. பொறுமை இல்லை. ஓகே, இன்றைக்கே கார் வாங்கணும், இன்றைக்கே வீடு வைக்கணும், இப்போவே பண்ணணும், இப்போவே அவங்கள மாதிரி நம்மளும் காட்டணும். இஎம்ஐ கல்ச்சர், கிரெடிட் கார்டு கல்ச்சர் எல்லாமே இதில் தான் வருது. ஒருவேளை இந்த ஸ்டேஜில் வந்தவங்க, 4th ஸ்டேஜில் வந்தவங்க பாவர்ட்டியில் இருக்க மாட்டாங்க, மிடில் கிளாஸில் இருப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, மேலே வரணும்னு ஆசை, ஆனால் அதை வேறு ஒரு விதத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. ஆக்சுவலி உண்மையாக செல்வந்தர் ஆவதற்கு முன்னாலே அவங்க கூடுதலாக ஸ்பெண்ட் பண்ணி கிரெடிட்டிலே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. கிரெடிட்டில் பொருள் வாங்குகிறாங்க, கிரெடிட்டில் கார் வாங்குகிறாங்க, வீடு வாங்குகிறாங்க. அது வாழ்க்கை ஃபுல்லாக இந்த கிரெடிட்டை திருப்பி அடைக்கிறதுலே இருக்காங்க. லிவிங் above their மீன்ஸ். எப்போவுமே நம்ம வரவுக்கு கீழே வாழ்ந்தாதான் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஓகே, நவ் வி மூவ் டு த 5th ஹேபிட். இதுவும் ஒரு ட்ராப்பு தான் ஆக்சுவலி. இதுவும் மிடில் கிளாஸ் தான். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வரவுக்கு மேலே வாழலை, வரவுக்கு கீழே தான் வாழ்கிறாங்க, சேவ் பண்ணுறாங்க. இதுவும் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. இவங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வரைக்கும் போகலாம் ஒருவேளை. ஓகே, சேவ் பண்ணுறாங்க, மிச்சப்படுத்துகிறாங்க. பட் அவங்க ஃபுல் ஃபோக்கஸும் சேவிங்ஸில் தான் இருக்குது. ஒன்லி சேவிங்ஸ். சேவிங் பண்ணி மேபி ஃபிக்ஸட் டெபாசிட்
ஏதோ ரொம்ப சேஃபான ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு 5 lakhs rupees இருக்கா, 10 years தாண்டும் போது அதோட வேல்யூ ரொம்ப குறையும். அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் அது ஒரு வேளை தாக்கு பிடிக்காது. சேம் லெவலில் தான், ஒரு இன்க்ரிமெண்டல் growth தான் இருக்கும் உங்களுக்கு. அதை கூட்டி கழித்து பார்க்கும்போது உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வரக்கூடிய இன்கம், அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஆர்டியில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இன்க்ரிமெண்டலாக இருக்கும். மணி வேல்யூ குறையதை நம்ம கம்பேர் பண்ணும்போது, இப்போ 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 5 years தாண்டி 7 lakhs வருது, இல்லைன்னா 8 lakhs வருது, வாட் எவர் இட் மேபி, அது மணி வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது ஏதோ கொஞ்சம் ஒரு இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவதில்லை. ஸோ இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி இன்வெஸ்ட் பண்ணுவதில்லை, ஒன்லி சேவிங்ஸ். அவங்க சேஃபாக இருப்பாங்க, ஓரளவுக்கு மிடில் கிளாஸில் இருப்பாங்க, அவங்களால ரிச் பீப்புளாக மாற முடியாது. ஸோ இந்த 5 ஹேபிட்டையும் மாற்றினது தான். சேவ் பண்ணுங்க, தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சேவிங்ஸில் தான் பணக்காரர் ஆவதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆகுது. இதில் இந்த 4th ஹேபிட்டில் தான் சேவிங்ஸ் வருது. ஆக்சுவலி 4th ஸ்டேஜில் வரும்போது தான் அட்லீஸ்ட் சேவ் பண்ண துவங்குறீங்க. ஓகே, சேவ் பண்ணுங்கள். 5th ஸ்டேஜ் சேவிங்ஸில் மட்டுமே நிற்காதுங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அங்கே இருந்தால் உங்கள் ரிச் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இன்வெஸ்ட்மெண்ட், அது பிஸ்னஸில் இருக்கலாம், அது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டில் இருக்கலாம். பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மல்டிபிள் இன்கம் சோர்ஸஸை உருவாக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப விரைவில் சீக்ரெட் ரோட் டு ப்ராஸ்பரஸ் லிவிங் அப்படின்னு ஒரு கிளாஸ், டிஜிட்டல் கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அது வரும், உங்களை இன்ஃபார்ம் பண்ணுவேன். உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக அது மாற்றி மறைக்கும். Till we meet in the next video, wish you all the best.